வணக்கம். இந்த பதிவில் நம்ம எப்படி டாட்நெட் ஃப்ரேம்வொர்க்கை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டாட்நெட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஓப்பன் சோர்ஸாக எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அவைலபிளாக இருக்குது. லினக்ஸ், விண்டோஸ், மேக் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் இந்த டாட்நெட் எஸ்டிகேவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வெப் ஆப், மொபைல் ஆப், கேம்ஸ், நீங்கள் மைக்ரோ சர்வீசஸ், ஐஓடி ஆப், இந்த மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். இப்போ .net.microsoft.com அப்படிங்கிற யூஆர்எலுக்கு போயிட்டு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 3.1 வெர்ஷன் தான் இப்போ லேட்டஸ்ட்டு லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன். அதில் வந்து இந்த பில்டு ஆப்புக்குரிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு .net வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகி முடித்த உடனே ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிரும். சிம்பிளாக இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ .net பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் .net அப்படிங்கிற ஃபோல்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டால் ஆன எஸ்டிகேவை வச்சு ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு கன்சோல் அப்ளிகேஷன் நம்ம டிசைன் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு விசுவல் ஸ்டூடியோ கோட் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த விசுவல் ஸ்டூடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத முந்தைய பதிவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு சின்ன ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிடணும். அந்த ஃபோல்டர் நேம் நாங்கள் C# வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரில் தான் நான் எல்லா ப்ரோக்ராமையும் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதை ஓப்பன் கொடுத்துட்டு அந்த C# அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெர்மினலில் போய் நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே அந்த டெர்மினல் அந்த ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த ஒரு கமாண்டை ரன் பண்ணணும். .net new console -o my app. my app அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் நேம். .net new console அப்படிங்கிறது கமாண்ட். ஆக்சுவலாக இது ஒரு புது அப்ளிகேஷனை .net அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணும். என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த கமாண்ட் ரன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு .net ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் அதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த எடிட்டரில் மை ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அதில் program.cs அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெயின் ஆப் ஹலோ வேர்ல்டுக்கு க்ரியேட் ஆகி இருக்குங்க ரெடியாக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ CD மை ஆப்புக்குள்ளே போயிருங்க. போயிட்டு .net run அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட அந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு இப்போ கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த C# ப்ரோக்ராமை வச்சு நம்ம நிறைய அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். அதை வரும் பதிவுகளில் ஒன்றா பார்க்கலாம். ஸோ .net எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். விசுவல் ஸ்டூடியோ கோடில் நீங்கள் டெர்மினலில் போய் .net console அந்த மை ஆப் அப்படிங்கிற நியூ மை ஆப் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிரும். அதில் ஹலோ வேர்ல்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை .net ரன்னு கொடுத்தீங்கன்னா ரன் ஆகிரும். ஸோ இதில் நான் ஏன் விசுவல் ஸ்டூடியோ கோட் யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட். பொதுவாக வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து விசுவல் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 2-3 GB இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்கள் சிஸ்டமே ஸ்லோவாயிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக விண்டோஸ் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத டெமோ காட்டியிருக்கேன். இதை இந்த மெத்தடை நீங்கள் வந்து லினக்ஸ் அண்ட் மேக்குக்கும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் விசுவல் ஸ்டூடியோ ஐடி இப்போ இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. விசுவல் ஸ்டூடியோ கோடவே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு .net அந்த எஸ்டிகே ஒரு 120 MB அந்த ஃப்ரேம்வொர்க் தேவைப்படும். ப்ளஸ் இந்த 55 MB விசுவல் ஸ்டூடியோவோட எடிட்டர் தேவைப்படும். இதை வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டூடியோவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், C# எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். நீங்கள் C# அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே பாருங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் மைக்ரோசாஃப்ட்லேருந்து வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதோட உங்களுக்கு C# ஃபுல் சப்போர்ட்டும் விசுவல் ஸ்டூடியோவில் கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி.